வணக்கம். எஸ்டி ஸ்ரீதரன் யூடியூப் சார்பாக கலை அரிசி கலைமாமணி திருமதி ராஜஸ்ரீ அவர்களை சந்தித்து அவருடைய ஃப்ளாஷ்பேக்கு எப்போவுமே ஒரு ஆக்டர்ஸ்க்கு யாருக்குமே இந்த ஃப்ளாஷ்பேக் வந்து ரொம்ப மைண்டிலே இருக்கும். எப்போவுமே வந்து அதாவது அவங்க நடந்து வந்த பாதை அதை பற்றி அவங்களோட பேசிட்டு போகலாம் வந்திருக்கேன். வணக்கம். வணக்கம். கலாரசிகா ஸ்ரீதர் அவர்களுக்கு வணக்கம். அது என்ன கலாரசிகா? என்னம்மா அப்போவே மறந்துட்டிங்களா? நானும் காஞ்சனா சச்சு கோப்பு நாங்கள் என்ன தானே உங்களுக்கு அந்த பட்டம் கொடுத்தது. ஓ ஆமாம் ஆமாம். காதலிக்க நேரம் இல்லை 60 years டே ஃபங்க்ஷனுக்கு. ஏன்னா யாருமே கூப்பிட்டு கலாரசிகான்னு முதல்ல நீங்கள் கூப்பிடுறீங்க, ரொம்ப சந்தோஷம். எங்கள் குரு தெய்வம் டைரக்டர் ஸ்ரீதர் அவர்களுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி வணக்கம் சொல்லி கடமைப்பட்டிருக்கோம். அதனால தான் உங்களுக்கு அந்த பட்டம் கொடுத்தோம். நீங்கள் சொல்லிட்டு 100 years என்ன கண்டிப்பாக வரணும். ஏன்னா 60 வருஷம் ஆயிருக்கு, இன்னும் 40 years இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் இருக்கணும். அந்த ஐயோ ராமா, இன்னும் 40 years நாங்கள் எங்கே இருக்க போகிறோம் பார்க்கலாம். இருந்தாலும் சக்தி இருக்கணும் இல்லையா பேசுறதுக்கு. உங்கள் கூட எல்லாம் எத்தனையோ படம் வந்தாலும் சினிமா ஃபேன்ஸு ரசிகர் மறக்க முடியாத படம் காதலிக்க நேரமில்லை. அந்த படத்தை போல் இதுமாதிரி படம் எடுக்க முடியாது, எடுக்கவும் முடியாது. என்னென்ன காம்பினேஷன்? மாலையா மறக்க முடியுமா? நாகேஷை மறக்க முடியுமா? இல்லை வந்து அனுபவம் புதுமை பாட்டு உங்கள் பாட்டுக்காகவே படம் ஓடித்து உங்கள் பாட்டுக்காகவே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அந்த பாட்டை கேட்டு போவாங்க. காஞ்சனா மறக்க முடியுமா? சச்சு காமெடி மறக்க முடியுமா? யாரை விட முடியும்? இல்லை இந்த வின்சென்ட் கேமரா, என்ன அழகான கேமரா. இந்த ஆலியார் டேம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஆலியர் டேம் பொள்ளாச்சி கிட்ட. ஆமாம். அந்த டேம் என் லைஃப்பில் மறக்கவே முடியாது. ஏன்னா அந்த இடத்துல நான் வந்து 3 லாங்குவேஜில் ஆக்ட் பண்ணியிருக்கேன். அதே பில்டிங் சேம் இடத்துல நான் வந்து ஃபஸ்ட்டு காதலிக்க நேரம் இல்லை, அதுக்கப்புறமா தெலுங்குல பிரேமிச்சு சூடு, ஹிந்தியில் பியார் கியேஜா. அந்த 3 படமும் அதே பில்டிங்கில் அங்கேயே நாங்கள் தங்கி ஒர்க் பண்ணோம். ஆனால் தமிழ் ஹிந்தி டைரக்டர் ஸ்ரீதர் டைரக்ட் பண்ணார். தெலுங்கு வந்து புல்லையா, அவர் ஹீரோ வந்து நாகேஸ்வரராவ். தமிழில் வந்து ரவிச்சந்திரன். ஃபஸ்ட்டு படம் அவரோட படம். ஹிந்தியில் வந்து ஷஷி கபூர் நான் ஆக்ட் பண்ணோம். ஆனால் அந்த படம் என் லைஃப்பில் மறக்க முடியாது. எனக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட் என் லைஃப்லேயே. ஏன்னா ஃபஸ்ட்டு கலர் படம், ஃபஸ்ட்டு ஹீரோயின் ஆக்ட் பண்ண படம். அது 3 லாங்குவேஜஸில் ஒர்க் பண்ணேன். அதுவும் இல்லாமல் இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு? நான் முதல்ல சின்ன வயசில் பிகினிங்கில் ஸ்டார்டிங்கில் ஒர்க் பண்ணது 3 லாங்குவேஜ். ஓ, அது என்ன தெரியுமாங்க? நான் முதல்ல ஆக்ட் பண்ண படம் நாகுல சவித்தி ஏவிஎம் ஸ்டுடியோவில் எடுத்தாங்க அந்த படம். அப்போ வந்து நான் சும்மா ஆக்ட் பண்ணணும், நான் ஆக்டிங்காக போகல, ஜாலியாக ஷூட்டிங் பார்க்க போனவா நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஆகிட்டேன். அந்த படம் கூட 3 லாங்குவேஜில் எடுத்தாங்க. அது நாகுல சவித்தி தெலுங்கு, நாக பஞ்சமி தெலுங்கு, தமிழ், கன்னடம், 3 லாங்குவேஜ். அதில் நான் வந்து சின்ன பொண்ணாக ஜெமுனா ஹீரோயின். அதில் அவங்களுக்கு சின்ன பொண்ணாக நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, நீங்கள் பிறந்து கூட இருக்க மாட்டீங்க. இந்த படம் நான் தமிழில் பார்த்துருக்கேன். பார்த்தீங்களா? தமிழில் யூடியூப்பில் படம், ஏவிஎம் ஸ்டுடியோ படம். ஏவிஎம் ஸ்டுடியோ படம். உங்களுடைய என்ட்ரன்ஸ் வந்து ராசியான ஏவிஎம் ஸ்டுடியோ. அப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஒரு இன்டர்வியூவில், பேப்பரில் பார்த்தேன். நான் ஏவிஎம் ஸ்டுடியோவில் வந்து முதல்ல கால் எடுத்து வச்சேன். அப்போ வந்து எனக்கு வந்து எல்லோரையும் பார்க்கணும் ஆசை. ஒரு செட்டில் பார்த்தா வைஜெயந்தி மாலா வந்து ஒரு பகார்னு படத்துக்கு வந்து இப்போ டைரக்ட் பேசியிருந்தாங்க. நான் போய் அப்போ பார்த்தேன். ஐயோ, அப்போ நினச்ச மனசில் ஐயோ வைஜெயந்தி மாலா எவ்வளோ பெரிய ஸ்டாரு, அவளை பார்க்க முடியுமான்னு நினச்சேன். கடைசியில் அவங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. எப்போயுமே ஒரு ஹீரோயினுக்காகட்டும் யாருக்காகட்டும் ஒரு படம் பார்த்தா அந்த இம்பேக்ட் இருக்கும். இந்த வாழ்க்கை படம் பகார் படம் டைரக்ட் எதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இருக்கா? நான் ஏவிஎம் ஸ்டுடியோவில் 3 years பர்மனெண்ட் ஆர்டிஸ்டாக இருந்தேன். அப்போ வந்து எல்லா ஃப்ளோரில் சுற்றி பார்க்கும்போது
ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ எனக்கு அந்த ஸ்டுடியோவில் வந்து டான்ஸு, தமிழ், ஹிந்தி எல்லாம் ஃப்ரீயாக சொல்லிக் கொடுத்தாங்க. சொல்லிக் கொடுக்கும்போது எனக்கு வைஜெயந்தி மாலா ஹிந்தி படத்தில் டைலாக்ஸ் எல்லாம் எங்களுக்கு பை ஹார்ட் பண்ண சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு நாங்கள் பேசணும். அப்போ நாங்கள் வந்து வாழ்க்கை அதில் வந்து ஒரு சீனு வைஜெயந்தி மாலா வந்து ஆம்பளை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இந்த அவர் ராமச்சந்திரன் காமெடி ஆக்ட் பண்ணுவார் இல்லையா, ராமச்சந்திரன் அவர் கூட ஒரு டைலாக் பேசுவாங்க. ஹலோ மிஸ்டர் குமார், ஹவு டு யூ டூ, க்யோம் ஜனாப் அபி தக் மദ്രാஸ் மே ஹை அப்படின்னு ஒரு டைலாக். ரொம்ப பெரிய பெரிய டைலாக் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் எங்களுக்கு பை ஹார்ட் பண்ணிவிட்டு ஆக்ட் பண்ண சொல்லுவாங்க அந்த காலத்தில். ஏன்னா அப்படி அவங்கள பார்த்து 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 அந்த பிக்சரில் அந்த சீன் பார்த்து பார்த்து அவங்க அண்ணா எனக்கு ரொம்ப கொள்ள ஆசை. ஐயோ எப்படியாவது பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு நாள் அந்த அம்மா வந்து எனக்கு ஏவிஎம்மில் பார்க்கல, கோல்டன் ஸ்டுடியோவில் வந்து பார்த்திபன் கனவோ ஏதோ ஒரு படத்தில் நைட் ஷூட்டிங் வந்தாங்க. அப்போ வந்து அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வரும்போது அவங்கள பார்த்தேன். ஆஹா எவ்வளோ அழகாக இருந்தாங்கன்னா, அந்த சின்ன வயசில் நாங்கள் பார்க்கும்போது ஆஹா வைஜெயந்தி மாலா நல்ல டான்ஸரு, நல்ல அழகாக, நல்லா ஹைட்டு கீட் நல்லா இருப்பாங்க. அவங்க என்ன ரொம்ப எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. அதுக்கப்புறமா வந்து நான் ஃபீல்டில் இருக்கும்போது அவ்வளோவா மீட் பண்ணல. அவங்க டாப்பில் ஹிந்தியில் இருந்தாங்க. ஆனால் அந்த காலத்தில் அவங்க படமெல்லாம் பார்ப்பேன். ஸ்கூலில் படிக்கும்போதுலேருந்து அவங்க படம் பார்த்து ரொம்ப ஆசைப்படுவேன். ஏன்னா நாகின், அப்புறம் மதுமதி, இந்த படமெல்லாம் எத்தனோ வாட்டி பார்த்துருக்கேன். அந்த படம் பார்த்தப்ப நான் ஸ்கூலுக்கு போகும்போது இந்த மௌலி வாசிப்பாங்க இல்லையா, நாகஸ்வரம் மௌலி, அது வாசிக்கும்போது யாராவது பாம்புக்காரன் அப்படியே ஸ்கூலுக்குள்ளே போகாமல் நின்றுட்டு அந்த இது கேட்ட உடனே எனக்கு என்னமோ தெரியல, அந்த நாகப்பாம்பு அந்த நாகின்னு அது அந்த இது என்ன உடனே எனக்கு உடம்பே தெரியாது, அப்படியே நின்றுட்டு அப்படியே மைமறந்துடுவேன். அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் கிளாஸ்குள்ளேயே போவேன். ஒரு வாட்டி லேட்டாக கூட ஸ்கூலுக்கு போயிருக்கேன் நான். அப்படி அந்த அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படம் பார்த்ததுலேருந்து எனக்கு அது என்னமோ தெரியல, அந்த நாகின்ன்றதுக்கு நாகப்பாம்புக்கும் எனக்கும் ரொம்ப நெருக்கம் இருக்குது. அது பார்த்து அப்புறமா சொல்கிறேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி வைஜெயந்தி மாலா வந்து அவ்வளோ இஷ்டம் சொன்னாங்கல்ல நீங்கள் வந்து. இப்போ வந்து என்னாச்சு, வைஜெயந்தி மாலா ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க. அதை வந்து நான் ரொம்ப க்ளோஸ் வைஜெயந்தி மாலா 40 இயர்ஸாக ராஜேஷ்டி எப்படியாரி கூப்பிட்டு வரணும், ஏன்னா அவங்கள பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சுருந்தாங்க. அப்போ எடுத்த ஃபோட்டோ தான் இந்த ஃபோட்டோ. உங்களுக்கு ஞாபகம் உங்கள்கிட்ட இருக்குமா? ஆமாங்க, இவங்கன்னா எனக்கு உயிர், ரொம்ப இஷ்டம் எனக்கு. ஆனால் சின்ன வயசுலேருந்து நான் இவங்களை பார்த்து பார்த்து வளர்ந்தவங்க நாங்கள். அதனால் வைஜெயந்தி மாலான்னா அன்றைக்கும் இன்னைக்கும் எப்போவுமே இஷ்டம். இன்றைக்கி ரொம்ப க்ளோஸாக இருக்கும். அந்த டைமில் வந்து அவங்க ரொம்ப டாப்பில் இருந்தாங்க, நானும் ரொம்ப டாப்பில் இருந்தேன். அதுக்கப்புறமா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் வைசாகில் மீட் பண்ணேன் இவங்களை. அப்போலேருந்து இது வரைக்கும் சுப்ராம ரெட்டி ஃபங்க்ஷனில். அப்புறம் வந்து அவங்க எந்த டான்ஸ் ப்ரோக்ராம் வச்சாலும் என்னை கூப்பிடுவாங்க. நான் அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணியிருக்கேன், பார்த்துருப்பேன். அவங்க ப்ரோக்ராம்னா நான் மிஸ் பண்ண மாட்டேன். அவ்வளோ இஷ்டம் எனக்கு. ரொம்ப சந்தோஷம் இந்த ஃபோட்டோ வச்சதுக்கு. அப்புறம் வைஜெயந்தி மாலா சொன்னாங்க இந்த மாதிரி வந்து நான் அவங்க படம் கூட பார்த்துருக்கேன்னு சொன்னாங்க. வந்து நம்ம டான்ஸ் பண்ணாமல் இருக்கா, வைஜெயந்தி மாலா டான்ஸ் பண்ணாங்களே 90 இயர்ஸில் ஆர்ஆர் சுபாரை சாக்ஷாங்க நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த பேத்திங்க ஆண்டாள் இதில் டான்ஸு அந்த ஏஜில் அந்த அம்மா சாக்ஷாங்க நமஸ்காரம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நிஜமாக கையெழுத்து கும்பிடணும். அவ்வளோ நல்ல ஆர்டிஸ்ட்டு, நல்ல டான்ஸரு. என் லைஃப்பில் அவங்கள மறக்க முடியாது.